சிஸ்டர் 10ல் 1 பாகம் அது வந்து எல்லாருக்குள்ளாரும் இருக்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும். அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க சிஸ்டர். பணத்தை வந்து கொடுன்னு சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. ஆனாலும் நம்ம பிப்ளிக்கலாக பேசலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வந்து மலாக்கி அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? 10ல் 1 பங்கு கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு வானத்தை திறந்து பல கனிகளையும் திறந்து உனக்கு எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார்னு பார்க்குறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு நூலில் அங்கே மட்டும் கிடையாது. இதை தொடங்கி வைத்தவர் வந்து ஆபிரகாம் தான். அப்போ மெல்கிசதேக்கை அவர் வரும் வழியில் பார்க்குறாரு. அப்போ மெல்கிசதேக்கு அவரை வாழ்த்துறாரு. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்படைத்த உன்னத கடவுள் போற்ற பெறுவாராக அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாம் தனக்குரிய யாவற்றிலும் இருந்து, அப்போ வந்து அவர் வந்து கனிகள் காய்கறிகள் அப்படி எந்த வேலை வச்சிருக்கலாம், பொண்ணு பொருள் கால்நடைகள் விதவிதமாக பொருள் வச்சிருந்தாரு. எல்லாவற்றிலிருந்தும் 10ல் 1 பாகத்தை எடுத்து அவருக்கு அளித்தார் என்று பார்க்கிறோம். இது ஆபிரகாம் விட்டு தொடர்ந்துதான். அப்போ இது ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, மற்றவர்கள் நல்லா இருக்கட்டும், நமக்கு மிகுதியாக இருப்பதை பகிர்ந்து கொள்வோம், அதில் ஆரம்பிச்சது. இன்றைக்கு வந்து இதை ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்றாங்க. 10ல் 1 பாகத்தை கடவுளுக்குரியதை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கொடுக்கறது நல்லது தானே 10ல் 1 பாகம். இப்போ கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம் அந்த கேள்வி வேணா கேட்டால், நம்ம உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லை, 6 நாளும் நம்ம வேலைக்கு ஓடுறோம், எதுவுமே நம்ம செய்கிறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக எங்கே போகிறாங்களோ திருப்பலிக்கு அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம கொடுக்கணும் 10ல் 1 பாகம். அதை கொடுத்துட்டு கடவுளுக்கு கொடுத்தாச்சு, அதை அவர் எப்படி வேணாலும் அதை பயன்படுத்திக்கட்டும்னு சொல்லி முழு மனசாக விட்டுறணும். அதோட முடிஞ்சது. ஒரு சிலருக்கு நேரம் இருக்கிறது, ஆர்வம் இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கோயில்களுக்கு நீங்கள் செய்யலாம், கொஞ்சம் வந்து மற்ற அநாத ஆசிரமம் இந்த மாதிரி தேவைப்படுகிற இடங்களுக்கு நீங்கள் போய் செய்யலாம். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்களாவே உதவி செய்வதற்கோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். முடிவு வந்து அவங்கவுங்கள பொறுத்து தான். அது யார் வந்து கட்டாயப்படுத்துறதுக்கே இல்லை அதில் எப்படி செலவழிக்கணும்னு. ஆனால் வசனத்தின் பிரகாரம் பார்த்தா 10ல் 1 பங்கை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்தில் 10ல் 1 பங்கை கடவுளுக்கு கொடுங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. கடவுளுக்கு கொடுக்கறத அவங்கவுங்க டிசைட் பண்ணட்டும். இப்போ இந்த வசனம் பிரகாரம் நம்ம பார்த்தபோது சிஸ்டர், ஆபிரகாம் எல்லாவற்றிலிருந்து 10ல் 1 பாகத்தை வந்து கொடுத்தாருன்னு சொல்கிறோம். இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறது வந்து வெறும் பொருள் மட்டும் அப்போ வந்து நம்மளுக்கு எடுக்க முடியாதுல்ல சிஸ்டர்? காசு மட்டும் கிடையாது, மற்ற வகைகளில் எப்படியெல்லாம் அதை வந்து செய்ய முடியும்? காசு மட்டும் இல்லாமல் மற்றதில் எல்லா வகையிலுமே செய்யலாம். எப்படின்னா நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறோம், கூடுதலாக ஒருத்தருக்கு கூட இடம் கொடுக்கலாம். நம்ம திடீர்னு வந்து வேலை வாய்ப்பை தேடி நிறைய பேர் வராங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வாழ்ந்தவங்க ஊர்லேருந்து ஆள் வந்துட்டே இருப்பாங்கன்னா அந்த வீடுகளில் நிறைய பேரை தங்க வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. தனக்குரிய பொருளை வந்து அடுத்த வீட்டு பிள்ளைகளை படிக்க வச்சாங்க. தனக்குரிய உணவை வந்து மற்றவர்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க. யார் வேணாலும் வந்து தங்கி இருப்பாங்க, போவாங்க வருவாங்க. ஸோ உணவோ உடையோ தங்குமிடமோ பணமோ எல்லாவற்றையுமே இன்றைக்குமே நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அந்த மனம் தான் நமக்கு வேணும். ஆமாம் சிஸ்டர். முன்னாடியெல்லாம் நம்ம பார்த்தோம்னா வீட்டுக்கு வெளியில் அந்த திண்ணையெல்லாம் வச்சுருப்பாங்க வழிபோக்குறவங்க தங்கருக்கு. இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க முடியறது கிடையாது. அது கூட ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு வழி தான் அவங்களுக்கு. அதனால தான் வீடுகளே அந்த மாதிரி கட்ட வச்சாங்க. வெளியில் வந்து அவங்க வந்து தங்கிட்டு போகிறது போல். இன்றைக்கு அரபு கண்ட்ரீஸில் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது. யார் வேணாலும் அவங்க கதவை தட்டி நான் அனாதரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏன் என்ன அப்படின்னே கேட்க மாட்டாங்க. உடனே அவங்களோட கெஸ்ட் ரூமில் வச்சு 3 நாள் உங்களுக்கு எல்லா விதமான சௌகரியத்தையும் கொடுத்து சாப்பாடை வச்சு தான் அனுப்புவாங்க. இது அரபு கண்ட்ரியில் ஒரு பழக்கம். 3ஆவது நாள் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கு மேலே அவங்க வைக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப மோசமான திருடர்கள் அந்த மாதிரி அப்படி யாராக இருந்தாலுமே அவங்க ஏன்னே கேட்க மாட்டாங்களாம். 3 நாள் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் இருக்குது சில விஷயங்கள். நம்ம வந்து பழைய துணியை தான் கொடுக்கணும்னுலாம் இன்றைக்கி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. புது துணியும் வாங்கி கொடுக்கலாம்ல. ஸோ ஒவ்வொருத்தரோட மனம் பொறுத்து தான் அது.